Chaathurmaasya Sathsangamam Season 3 Acharya Vaibhavam Audio Book. This audio is based on Acharya Vaibhavam book written by Sri Purisai Swami and published in Sri Nrasimha Priya. Both Tamil and English audio books are read and presented by SARAN Sevaks. You can listen to this audiobook in Tamil in Sri APNSwami's YouTube channel. Srimadh Munipada Sarojahamsam Srimadh Parankusha Tapodhana Labdha Bodham Sriman Nrasimha Varadarya Dayavalambam Srimadh Parankusha Munim Pranatosmi Nityam. ஷஷ்டபராங்குஷ சுவாமி என்பதாக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ பராங்குஷ யதீந்திர மகாதேசிகனுடைய வைபவங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். பராங்குஷ யதீந்திர மகாதேசிகன் என்னும் திருநாமத்தில் பல அழகீசிங்கர்கள் உண்டு ஸ்ரீ சன்னதியினுடைய ஆஸ்தானத்தில். அதில் 6வது பட்டத்தை அலங்கரித்த இந்த மகான் ஆதிவன்ஷடகோப சுவாமிக்கு பிறகு மிக பிரசித்தராக நிருசிம்ம சாட்சா்காரத்தை பெற்றவராக, அந்த நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினால் அவனுடைய மந்திர பலத்தினாலே பல அதிசயித்தமான காரியங்களை செய்து புகழ்பெற்ற மகனியர் இந்த அழகேசிங்கர். இந்த அழகேசிங்கர் அவதரித்த திவ்ய கஷேத்திரம் இங்கே திருவள்ளூர் பக்கத்தில், இன்ஃபேக்ட் மெட்ராஸ் பக்கத்தில் கூட சொல்லலாம். இங்கே பக்கத்திலேயே கரளப்பாக்கம் என்பதான ஒரு கிராமம், திருக்கள்ளம், கரளப்பாக்கம், இதெல்லாம் திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான கிராமம். அங்கே கரளப்பாக்கம்ன்றதான அக்ரஹாரத்தில் இந்த சுவாமி அவதாரம் பண்ணினர். ரொம்ப சுப்பிரசித்தர். இன்னைக்கு சிவாஷ்ய காலக்ஷேபங்களில் ஷஷ்டபராங்குஷ சுவாமியினுடைய தனியில சொல்லி எல்லாரும் சிவாஷ்ய காலக்ஷேபம் செய்வது என்பது ஒரு மரபு. அது மட்டும் இல்லை, ஷஷ்டபராங்குஷ சுவாமிக்கு சம்பாவனாதிகளும் செய்யப்படுகின்றன. மேலே இவருடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. பஞ்சமத பஞ்சனம் தாததேசிகன் என்பதாக அந்த தாத்தாச்சாரியர்கள் வம்சத்திற்கும் இந்த அழகேசிங்கர் பிரதான பூதராய் எழுந்தளிருக்கிறார். அவருடைய மருமான் இந்த தாத்தாச்சாரியார் சுவாமி. அவர் இந்த அழகேசிங்கருடைய காலத்தில் ஸ்ரீகாரிய துரந்தராக எழுந்தளியிருந்தார் என்று இவருடைய சரித்திரம் விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. அது தவிர ஒரு முக்கியமான விஷயம், இந்த அழகேசிங்கர் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். சித்தாந்தமணி தீபம், பஞ்சகால தீபிகை, பிரபத்தி பிரயோகம், ஸ்ரீ நிருசிம்மஸ்தவம், இது முதலான கிரந்தங்கள் இந்த அழகேசிங்கர் அருளி செய்தது. இவருடைய பிரபாவத்தை இவருக்கு அடுத்தது 7ஆம் பட்டம் ஸ்ரீ அழகேசிங்கர். அவருடைய திருநாமமே ரொம்ப விசித்திரமானது. அதாவது என்ன அர்த்தம், நாம் ரசித்து ரசித்து அனுபவிக்கக்கூடியது. சதலேகினி லேகனானுகுண கவிதா துரந்தர கவிதார்க்கிக கண்டீரவ ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்னும் 7ஆம் பட்டம் அழகேசிங்கர். இந்த 7ஆம் பட்ட அழகேசிங்கர் லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கும் நடைபெறக்கூடிய கல்யாண வைபவத்தை வர்ணிக்கக்கூடிய ஓர் அழகிய நாடகத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த நாடகத்திற்கு வாசந்திகா பரிணயம் என்பதாக பெயர். அந்த வாசந்திகான செஞ்சுலக்ஷ்மி தாயார் அடுத்த தொடரில் நாம் இதை பார்க்க போகிறோம். அதில் 6ஆம் பட்டம் ஸ்ரீ அழகேசிங்கருடையதான மிகச்சிறந்த பிரபாவங்களை எல்லாம் அந்த அழகேசிங்கர் வர்ணித்திருக்கிறார். பல ராஜாக்கள் அழகேசிங்கர்களுடைய திருவடிகளை ஆசிரியத்து அவர்களுக்கு நிருசிம்ம ஆராதனத்திற்கு உரியதான பல கைங்கரியங்களை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக அறியலாம். அதில் கர்நாடக தேசத்து ராஜா ஒருத்தன் இந்த அழகேசிங்கர் இடத்துல ரொம்ப 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 பிரதிபத்தி உடையவன். இந்த அழகேசிங்கர் இடத்துல தனக்கு இருக்கக்கூடிய பக்தியை காண்பிப்பதற்காக திருவள்ளூர்ல ஸ்ரீ வீரராகவனுடைய சன்னதியில இந்த அழகேசிங்கரின் திருவவதாரமான தை மாசம் பூரட்டாதி
தை பூரட்டாதி அன்னைக்கு அவபிருத்தம், அவபிருத்தம்னா தீர்த்தவாரி, அப்படி தீர்த்தவாரி நடைபெறும்படியாக ஒரு பிரம்மோத்சவத்தை ஆரம்பித்து வைத்தான். நண்பர்களே, இது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். திருவள்ளூர் ராகவன் சன்னதியில் 2 பிரம்மோத்சவம் உண்டு. ஒன்று சைத்திர பிரம்மோத்சவம், மற்றொன்று தை பிரம்மோத்சவம். இந்த தை பிரம்மோத்சவம் இந்த அழகேசிங்கருடையதான திருநக்ஷத்திரத்து அன்று அவபிருத்த ஸ்தானம், அவருடைய ஸ்மாரகம்னு சொல்லுவா. ஸ்மாரகம்னு அர்த்தம் அவரை நினைத்து கொண்டிருக்கும்படியாக. அப்படிதான் ஆச்சாரியரிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பக்தியையும் பிரீதியையும் வெளிப்படுத்துவதற்காக அவருடைய திருநக்ஷத்திரங்களில் நாம் பல கொண்டாட்டங்களை நாம் செய்கிறோம். அரசர்கள் பலர் பல திருப்பணிகளை செய்தார்களே, ஆனால் அந்த திருப்பணிகளுக்கு ஏற்றார் போல கோவில்களில் பெருமாளுக்கு உற்சவங்கள் நடைபெறும். இப்போ காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு கூட உடையார்பாளைய உற்சவம் என்பதாக ஒன்று பங்குனி மாதம் அந்த ராஜாவுடைய நட்சத்திரத்தில். அதுபோல இங்கே இந்த அழகேசிங்கருக்கு விசேஷமான ஒரு கைங்கரியமாக ராஜா திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுக்கு இதை ஏற்படுத்தி வைத்தான். அது மட்டும் இல்லை, அழகேசிங்கர்கள் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார்களே, ஆனால் அப்போ பட்டின பிரவேசம் என்று தந்த பல்லக்கில் எழுந்துடுவார்கள். இன்றும் கூட அந்த வழக்கம் நடைமுறையில் உள்ளது. அந்த பட்டின பிரவேசம் அவர்கள் தந்த பல்லக்கில் எழுந்துடுவார்கள். அந்த தந்த பல்லக்குக்கு கர்நாடக பல்லக்குன்னு பேர். இங்கே கூட மடத்தில் கர்நாடக பல்லக்கில் ஐஷிங்கருக்கு பட்ட பிரவேசம் அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அழகேசிங்கருக்கு ராஜா அளித்ததான அந்த தந்த பல்லக்கு, அது ராஜா தானே சுவாமியை பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணி தானே முன்னின்று முன்தோள் கொடுத்து அந்த பல்லக்கை சுமந்து ஆச்சாரியரை தான் சுமப்பது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரம பாக்கியம். இதில் தான் பெருமை கொள்வதாக அந்த அரசன் மாபெரும் ஆச்சாரிய பக்தியை அவன் வெளிப்படுத்தினான். சிவர் அகோபிலமட அழகேசிங்கர்கள் பரம்பரையில் இந்த அழகேசிங்கருக்கு மட்டும்தான் பிருந்தாவனம் கிடையாது. இது ஒரு ஆச்சரியம், இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதனால் ஐஷிங்கருக்கு, இந்த ஐஷிங்கருக்கு மட்டும்தான் பிருந்தாவனம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஐஷிங்கர் அஹோபில க்ஷேத்திரத்தில் அஹோபில நிருசிம்மன் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய பூமியில் மறைந்திருக்கக்கூடிய குகைக்குள்ளே தான் எழுந்தருளிவிட்டார், நித்தியமாக நிருசிம்மனை ஆராதிப்பதற்காக. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிரத்யக்ஷமாக தான் நிருசிம்மனை இந்த குகைக்குள்ளே சென்று நிரந்தரமாக ஆராதிக்கப் போகிறேன் என்று அனைவரிடத்திலும் கூறிவிட்டு அழகேசிங்கர் அந்த குகைக்குள்ளே தான் எழுந்தருளிவிட்டார். பின்னர் அந்த குகையின் வாசல் மூடப்பட்டு விட்டது. இன்றளவும் அந்த குகையின் வாசல் மூடப்பட்டு தான் இருக்கிறது. அஹோபில நிருசிம்மன், அஹோபில க்ஷேத்திரத்தில் அந்த நிருசிம்மன் சன்னதியில் உள்ளே போய் சேவிச்சுட்டு அப்படி பார்த்தோம்னா முன்னாடி அதை இப்போ ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சிருப்பான். அந்த இடத்துல அழகேசிங்கர் குகைக்குள்ளே பிரவேசித்த இடம் அதுதான். அந்த வாசல் அதை கரெக்டாக மூடி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் யாரும் திறந்து பார்க்கல. ஆனால் அதற்கு பிறகு தாத்தாச்சாரியார் சுவாமி வந்து அழகேசிங்கரை விட்டு பிரிய மனமில்லாமல் கதறி எழுத பொழுது குகைக்குள்ளிருந்து ஐஷிங்கர் வெளியிருந்து எழுந்தருளி தான் இங்கேயே பெருமான் நிருசிம்மனை ஆராதித்துக் கொண்டிருப்பதனால யாரும் எந்த விதமான வருத்தத்திற்கும் ஆட்பட வேண்டாம் என்று அவருக்கு நேரடியாக பிரத்யட்சமாக சாதித்துவிட்டு பின்னர் மறுபடியும் குகைக்குள்ளே மறைந்து விட்டார் என்று குரு பரம்பரையில் உள்ளது. நினைக்கச்சேவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. மேலும் இன்றும் இந்த அழகேசிங்கர் இரவு வேளைகளில் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதாக, அந்த குகைக்குள்ளில் இருந்து மணியோசை முதலானவைகள் கேட்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட சக்தி சாமர்த்தியம் பெற்றவரான, மிகச்சிறந்த நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்றவரான இந்த அழகேசிங்கருடைய வைபவத்தை இனி நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கிய நிகழ்வுகளான சமாஸ்ரயணம் மற்றும் சரணாகதி குறித்து சந்தேகங்கள் உள்ளனவா? பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட் மற்றும் சரண் வழங்கும் வந்தே வத்ச விபூஷணம், A workshop on சமாஸ்ரயணம் and சரணாகதி எனும் தொடர் நிகழ்ச்சியில் திறமையான பல பேச்சாளர்கள் சம்பிரதாயம் in today's lifestyle, living without leaving pleasure போன்ற தலைப்புகளில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் பல அரிய தகவல்களை விளக்கும் காணொலிகள் ஸ்ரீ APN சுவாமியின் யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பாகின்றன. மேலும் தெரிந்து கொள்ள இன்றே ஸ்ரீ APN சுவாமியின் யூடியூப் சேனலில் இணைந்திடுங்கள்.
Sixth Pontiff Srimadh Azhagiya Singar Shri Shashtaparankusha Yatindra Mahadeshikan Vaibhavam. Audio by SARAN Sevak Shriman Amok Chakravarti. Sixth Pattam Azhagiya Singar Shri Shashtaparankusha Yatindra Mahadeshikan. This Azhagiya Singar was born in the Agraharam named Karalappakam near Tiruvallur. He belonged to Bharadwaja Gotram. He was born in the month of Tai, Purattadi Nakshatram. His Purvashrama Tirunamam was Vidwan Vankipuram Venkatacharya Swami. He ascended the throne of Sri Ahobila Matam on Kalayukti Samvatsaram, Tai month, Krishna Paksha Dashami Tithi, that is January 1499. This Azhagiya Singar was the most renowned one after Srimadh Adivan Chatakopajiya. He was celebrated for his Jnanam, Anushtanam, etc. He was the foremost among those with total detachment from material pleasures. At his sacred feet, many Acharya Purushas sought refuge and thrived. He blessed them with the performance of Samashrayanam, Bharanyasam, and Kalakshepams in Sri Bhashyam and other sacred texts. Even today, Sri Vaishnavas belonging to Deshika Sampradayam recite his Taniyan. The nephew of this Sri Azhagiya Singar from his Purvashramam, Panchamata Bhanjanam Tatacharya Swami, was brought to Sri Azhagiya Singar by his father and appealed to Sri Azhagiya Singar to bless his nephew by accepting him as his Sishya. The nephew joined his father and prayed to be accepted. Guru Parampara states that Srimadh Azhagiya Singar blessed his nephew with Samashrayana Bharanyasam and also taught him many granthams like Sri Bhashyam through the Kalakshepam route. Srimadh Azhagiya Singar blessed his nephew, his Pradhana Sishya, with the position of serving as Sri Karyam, the principal administrator of the Srimatham, as well as the top scholar in charge of Vaidika activities. Tatacharya accepted the high position gratefully and executed all the responsibilities of this high office with distinction. Srimadh Azhagiya Singar travelled to Srirangam, Tirupati, Ahobilam and other Divyadeshams and performed Mangala Shasanam to empermans of these Divyadeshams. At this time, one of the kings of Vijayanagara Empire, Sadashivarayan, was busy doing consecration for a number of temples at Kamalapuram, a city near Kadapa. The king invited Srimadh Azhagiya Singar to perform the consecration utsavam at these temples. Srimadh Azhagiya Singar accepted the king's invitation and conducted the Vaidika rites very well. The king was very pleased and expressed his gratitude by presenting a village named Sribhashyapuram on the banks of Pinakini river for conducting the worship of Sri Nrsimhan. This royal gift is recorded in the documents related to the temple. Srimadh Azhagiya Singar stayed at Sribhashyapuram for 10 years, performing Aradhanam for Malolan and rendering Kalakshepams to his disciples. During this time, the daughter of King Sadashivarayan was possessed by evil spirit, that is, Brahmarakshas. The king invited many skilled magicians trained to exorcise these evil spirits. They tried but were not successful. The Brahmarakshas laughed at the experts and said that it would not depart through the power of their mantras. It said that he will leave the body of the princess only if Sri Shashtaparankusha Swami orders it to leave. The king heard about this and went to Sribhashyapuram, where Sri Azhagiya Singar was, and prostrated before him, told his problem, and begged for protection from the evil spirit. Compassionate Jier agreed to come to his city. The king escorted Sri Azhagiya Singar in a palanquin to the palace.
There, at the palace, the jeer took a small quantity of water from his vessel, empowered it with Sri Nrsimha Anushtup Mantram, and gave it to the king. Srimad Singar asked the king to give the water to his daughter and to drink the same. The king accordingly asked his daughter. The moment the princess drank the consecrated water, the evil spirit ran away and stated that the curse that it suffered was destroyed by the glory of Tirtham from Srimad Singar. The Brahmarakshas prostrated before the jeer and performed Pradakshinam and went away. The king, who witnessed the superhuman power of the jeer, was ecstatic. The jeer ordered his dear Shishya as well Srikaryam Panchamata Bhanjanam Tatacharya to bless the king with Samashrayana Anugraham. The intensely grateful king presented much wealth for Malola Aradhanam and deeded many villages for the Aradhanam of Malolan. After blessing the king, Srimad Singar left on Sancharam to Divyadeshams in the northern region of India. He went up to Badrikashramam and on the return trip travelled up to Tirupati and other Divyadeshams in the south. During the Sancharam in the south, he established Vaidika Agraharams at Niralur, Kalattur, Purishai, Injimedu and Tayyar. At the conclusion of his Sancharam, Srimad Singar travelled to Ahobilam and was blessing the Sishyas with Kalakshepams. During one night at Ahobilam, Lord Nrsimhan of Ahobilam appeared in the jeer's dream and commanded him to perform Aradhanam for him permanently and stay in the same cave where the Lord had his own sannidhi. Sri Singar carried out the Niyamanam of the Lord and initiated his dear and talented disciple Ilangad Kavita Sarvabhauma Shikhamani Swami into Sannyasashramam. He asked him to conduct the daily Aradhanam for Malolan. The jeer performed a grand special Aradhanam for the Lord. It was in Angirasa year, Masi month, that is February 1513, Krishna Paksha Panchami Tithi, Srimad Singar entered the cave where the Lord resided. It is said that the jeer even now is residing in the cave and performing Aradhanam for the Lord. Srimad Singar's Asthana Nirvaha Kalam 14 years, 1 month. A few days passed after Sri Singar entered into the cave. Sri Panchamata Bhanjanam Tatacharya Swami went near the entrance of the cave and he could not bear the separation from his Acharyan. He wept and cried intensely. Srimad Singar came out of the cave, consoled him, and then re-entered the cave. Chaathurmaasya Sathsangamam Season 3 Acharya Vaibhavam. Next episode tomorrow morning at 8:30 a.m. in Sri APNSwami's YouTube channel.